இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் போட்டி போட்ட அனைத்து சபைகளிலுமே நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தவிசாளர் பதவியை நாங்கள் தான் எங்களுடைய கட்சிக்கு தான் கிடைக்க வேண்டும் என்றதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதே நேரத்திலே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் 2 சபைகளிலே ஓட்டமாவடி மற்றும் ஏறாவூர் நகர், இந்த 2 சபைகளிலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள் தான் அந்த சபைகளுடைய தவிசாளரையும் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே, அதிலே குறிப்பாக மட்டக்களப்பை பொறுத்தளவிலே நாங்கள் சில சபைகளிலே முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக குச்சவெளி, மூதூர் போன்ற பிரதேச சபைகளிலே, மூதூர் பிரதேச சபையிலே நாங்கள் 40 விதமான தமிழர்கள் இருக்கும் ஒரு பிரதேச சபையிலே, 60 விதமான முஸ்லிம்கள் இருக்கும் ஒரு பிரதேச சபையிலே ஒரு தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஏற்றிருக்கின்றது. பலருக்கு பலர் யாழ் மாநகர சபையிலே நாங்கள் சகோதரி ஒருவரை எங்களுக்கு கிடைத்த அந்த பட்டியல் ஆசனத்தை வழங்கியதாக எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல, கட்சிக்கு வெளியிலே இருக்கிறவர்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு கொடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும், 60 விதமான முஸ்லிம்கள் வாழும் மூதூர் பிரதேச சபையிலே ஒரு தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே அதிக அளவான ஆசனங்கள் எடுத்த ஏனைய கட்சியில் என்னென்ன கட்சி என்று பார்த்தால் என்பிபி கட்சி, இல்லை ஜேவிபி கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, அவங்க அதை கிழக்கு தமிழர் கூட்டணி என்று சொன்னாலும் சரி, இல்லாட்டி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று சொன்னாலும் சரி, படகு சின்னத்தில் போட்டி போட்ட அந்த கட்சி, அதோடு சேர்த்து சங்கு சின்னத்துக்கு ஒரு சில ஆசனங்கள், அதோடு சேர்த்து எங்களுடைய சைக்கிள் சின்னத்தில் 2 ஆசனங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிடைத்திருக்கின்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சி எல்லா சபைகளிலேயும் தவிசாளராகவும் மேயராகவும் பிரதி தவிசாளராகவும் டெபியூட்டி மேயராகவும் நாங்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்தும் பொழுது இதிலே தெரிவு செய்யப்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் எவராயிருந்தாலும் எங்களுடைய கட்சிக்கு விரும்பினால் அவங்கள் ஆதரவளிக்கலாம். ஆனால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எந்த கட்சியுடனும் நாங்கள் ஒப்பந்தம் செய்து நாங்கள் அந்த சபையிலே ஆட்சி அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு நாங்கள் போகவில்லை என்றதை இந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இருக்கும் உறுப்பினர்களை எங்களுக்கு அவர்கள் ஆதரவுக்கு தருகின்றார்கள். நாங்கள் எங்களுடைய உறுப்பினரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு ஆதரவாக வழங்குகிறோம். ஆனால் நாங்கள் ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அது முற்றுமுழுதாக பொய்யான செய்தி. நேற்று கூட பார்த்திருந்தேன், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் இபிடிபியை சேர்ந்த சகல உறுப்பினர்களையும் சாணக்கியனுடைய அலுவலகத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். இப்படியான பொய்யான செய்திகளை பரப்பி 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 தான் எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய கட்சிக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சியிருக்கிறார்கள்.